வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு விரட்டப்பாலம் பிசி மீனா ஸ்பீக்கிங் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட் என்னன்றதை தெளிவா சொல்லிடுறேன். விரட்டப்பாலம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா பெண்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஊரை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல கல்யாணமே நடக்க வேணாம், கல்யாணம் பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா இந்த ஊரை விட்டு வெளியே போய் பண்ணிக்கோங்க, அங்கேயே நிம்மதியா சேர்ந்து வாழ்ந்துக்கோங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. இப்படி பெண்கள் இறந்து போறதுக்கு இந்த ஊர்ல ஒரு சாபம் உருவாயிருச்சு, அதுதான் காரணம்ன்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்பதான் பிசியா மீனான்னு ஒருத்தங்க இந்த கிராமத்துக்கு வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்றதை விசாரிக்கிறாங்க. கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே விரட்டப்பாலம் அப்படின்ற கிராமத்தை காட்டுறாங்க. 1980ஸ்ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இப்ப கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு சில ரிச்சுவல்லாம் பண்ணி தான் கூட்டு வருவாங்க போல. அந்த ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணோட பேரு ஊர்வசி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த ஊருக்கு பிரசிடென்ட்டா ஒருத்தர் இருப்பாரு. அவரு பொண்ணு பேரு ரம்பா அப்படின்றது. அந்த பொண்ணுமே இந்த மணப்பெண்ணுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. சின்ன பொண்ணு, அதுவும் பிரசிடென்ட்டோட பொண்ணு, அதனால அவ சொல்றத பண்ணலான்ற மாதிரி மணப்பெண்ணுக்கு பண்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. மணப்பெண் எதையோ நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது துளி கூட அவங்க கண்ணுல சந்தோஷம் தெரிய மாட்டேங்குது, சோகமா தான் இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார வச்சிடுறாங்க. அப்பயும் சோகமா இருக்காங்க. எல்லாருமே பிரசிடென்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசிடென்ட்டுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரம்பாவும் இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. நல்லது, கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஊர்வசியோட அத்தை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த அத்தை பயங்கரமா ஊர்வசியோட அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. ஆக்சுவலா அத்தைக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு கட்டி வைக்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சோன்னா அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதனால தான் அத்தை இந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்க. கல்யாணம் அன்னைக்கு எதுக்கு பிரச்சனை பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஊர்வசியோட அம்மாவும் பேசி பாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் சண்டை போயிட்டு இருக்க பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த பொண்ணு சோகமா பாக்குறா. ஏன்னா அவளுக்கு மாமாவோட பையனை கட்டிக்கணும்ன்ற மாதிரி தான் ஆசை இருக்கும். திடீர்னு பார்த்துட்டு இருக்கவ ரத்த வந்தி இந்த இடத்துல எடுக்கிறா. என்ன இவ ரத்த வந்தி எடுக்கிறான்ற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி ரத்த வந்தி எடுத்து அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. என்ன இறந்து போயிட்டான்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பிரசிடென்ட் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. பிரசிடென்ட் வேற ஒரு நபர் பாக்குறாரு. அவர் பேரு நரசிம்மா அப்படின்றது. அவருக்கு பிரசிடென்ட் இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது 95ல நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போஸ்டிங் கிடைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப டிக்கெட் தரவரம் என்ன ஊருன்னு கேக்குறாரு. விரட்டப்பாலம்னு சொல்றாங்க. அங்கிருந்து எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க அந்த ஊருக்கு போறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எது அந்த ஊரை விட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்களான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா அந்த ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஊர்ல ஏற்கனவே ஒரு வீட்டுக்காக சொல்லி வச்சிருப்பாங்க போல. அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன இந்த ஊருக்கு போய் ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கான்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப சொல்லி வச்ச நபர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த வீட்டுக்கு இவ்வளவு வாடகை, இவ்வளவு அட்வான்ஸ் சொல்றாரு. இந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு. இவரோட பேரு கிட்டு அப்படின்றது. கிட்டு, நீ எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போறன்ற மாதிரி வரவங்க எல்லாம் கேக்குறாங்க. பொண்ணு கிடைக்கணும்ல, பொண்ணு எனக்கு ஏத்த மாதிரி வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பதான் இவங்க நடந்து வரதை பாக்குறாரு. இவங்களை பார்த்தோன்னே லைட்டா கிட்டுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. மீனா பிசியா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஆகின பிசியோ இந்த இடத்துல பேசுறதுக்காக வராரு. மேடம், என் போஸ்டிங்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, நான் டிரான்ஸ்பர் கேட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊர்ல கல்யாணம் பண்ண முடியாது மேடம், அதுக்காக தான் டிரான்ஸ்பர் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் இந்த ஊர்ல கல்யாணம் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, இங்க கல்யாணம் பண்ணா அவங்க செத்து போயிடுவாங்க, மணப்பெண்ணு செத்து போயிடுவா, அதனால யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றாங்க, அதனால தான் அந்த கண்டக்டர் கூட அப்படி பேசினார் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து இவங்களுமே டியூட்டியில ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்பதான் பிரசிடென்ட் வீட்ல இருந்து கால் வருது. பிரசிடென்ட்டோட பிரேஸ்லெட் காணாம போயிருக்க போல. நீ போறியாமான்னு கேக்குறாரு. நான் போறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. டே கிட்டு, இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. எதிர்கடையில இருக்க கிட்டுவா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் நமக்கு பண்ணுவாமா, இவன் பிரசிடென்ட் வீட்டுக்கு உன்னை கூட்டு போவான், என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. 1980ல பிரசிடென்ட்டா கொஞ்சம் வித்தியாசமா நரசிம்மான்னு ஒருத்தர் பார்த்தாரு பாத்தீங்களா. இப்ப அவர் நல்லா பணக்காரரா மாறி இருக்காரு. பிரசிடென்ட்டுக்கு அடுத்த லெவலுக்கு வந்திருக்காரு. எப்படியாவது பிரசிடென்ட்டை பீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவருக்கும் இந்த ஊர்ல நிறைய மரியாதைலாம் கிடைக்குது. இவர்கிட்ட நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. அவங்க இடத்தெல்லாம் இவர் முடிஞ்ச அளவுக்கு வாங்க பாக்குறாரு. அந்த மாதிரி ரங்கான் ஒருத்தங்கிட்ட இடத்தை பத்தி கேட்கிறாரு. அவன் நாலாம் தரமாட்டேன்ற மாதிரி சொல்றான்.
அந்த ரங்காக்கு 35 வயசு ஆயிருச்சு, எப்பதான்டா கல்யாணம் பண்ண போற, பேசாம என்கிட்ட இடத்த வித்துட்டு வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு ரங்கா இருக்கான்ல, நான் எதுக்காக இந்த ஊரை விட்டு போனோம், என் அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்த ஊரு, எக்காரணத்தை கொண்ட இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், இங்கேயே தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே கல்யாணம் பண்றதுக்கு யாரு பொண்ணு தர போறான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தந்தான கல்யாணம் பண்ணிப்பன்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு போறான். இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரசிடென்ட்டுக்கு ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, பையனும் இருக்காரு. பையன் பேரு தேவா அப்படின்றது. அப்பா வெளியே போயிட்டாரு, காலையில் தான் காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா கடைசியா பிரேயர் தான் பண்ணாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நம்ம சாமி ரூம்ல போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் மேல அக்காவோட சவுண்ட் கேக்குது. நான் மேல போனோம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அக்காவெல்லாம் நீங்க பார்க்க முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா அக்கா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா இவருக்கு தெரியாம இவங்களுமே அக்காவை பாக்குறதுக்காக மேல வந்துடுறாங்க. அந்த அக்கா அவங்களோட ரூம்ல இல்ல போல. இவங்களுமே ஒவ்வொரு திங்ஸா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ரம்பான்ற அந்த அக்கா சட்டுன்னு எதிர வந்து நிக்கிறாங்க. யார் நீன்னு கேக்குறாங்க. சட்டுன்னு அக்காவை பார்த்து மீனா கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஒன்னதான் கேக்குறேன், யார் நீ, எதுக்காக என்னோட ரூம்க்கு வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் அவங்க கோவமா சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப தேவாவும் இவங்களை போட்டு திட்டுறாரு. அதான் போக கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. தங்கச்சி ரூம்ல தான் நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கும், தங்கச்சி தான் இதை திருடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கிட்டு இருக்கார்ல, திருடனை கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரி டிரைவரை கூட்டு வராரு. அடப்பாவி நீ தான் திருடினியான்ற மாதிரி தேவாவும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவன் திருடல, கண்டிப்பா உங்க தங்கச்சி தான் திருடி இருக்காங்கன்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரம்பாவே இந்த இடத்துக்கு வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்றாங்க. எதுக்காக எடுத்தேன்னு தேவா கேக்குறாரு. அவருக்கெல்லாம் எதுக்கு பிரேஸ்லெட், அவர் எனக்கு பிடிக்கவே இல்ல, அதுக்காக தான் எடுத்தேன்ற மாதிரி அப்பாவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற தேவா இருக்கார்ல, இதை எங்களுக்குள்ளேயே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம மீனாவும் கிட்டுவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரம்பா மீனாவை முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. மீனா அதெல்லாம் கண்டுக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இந்த ரம்பா தான் திருடி இருக்காங்க, டிரைவர் கிட்ட வித்துருன்ற மாதிரி தந்திருக்காங்க. அப்படி விக்கிறதுக்காக போகும்போதுதான் அவன் மாட்டிருப்பான். எப்பவுமே இந்த ரம்பா தான் திருடுவாங்க, அப்பாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பாக்கும் இந்த ரம்பாக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல, அந்த வீட்டுல ஒரே மர்மமா இருக்கும்ன்ற மாதிரி கிட்டு சொல்றாரு. அந்த ரம்பா கல்யாண கெட்டப்ல இருந்தாங்கல்ல, அது ஏன் எதுக்குன்றது கூட இவங்களுக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அவங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி கிட்டு சொல்றாரு. இந்தாங்க மேடம் டீயை குடிங்கன்ற மாதிரி தராரு. இவங்களுமே குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கேக்குற இவருமே பயங்கரமா வெக்கலாம் பட்டிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பிடிச்சிருக்குல, இம்ப்ரெஸ் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்றாரு. நரசிம்மா கிட்ட ரங்கான்னு ஒருத்தன் வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ரங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விலைமாது கூட ஒன்னா இருக்கான். அந்த விலைமாது பேரு மல்லி அப்படின்றது. இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துலயே இருக்க, பேசாம வெளியூருக்கு போய் கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி மல்லி கேக்குறாங்க. இந்த ஊரை விட்டுட்டு நான் எதுக்காக போனோம், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கேயே யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி பண்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க இருக்காங்கல்ல, எனக்குமே சில ஆசைலாம் இருக்கு, கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை, ஆனா என் பொழப்பு பாரு எப்படி மாறிடுச்சுன்ற மாதிரி புலம்புறாங்க. நீ பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஓகேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு என் கூட வான்ற மாதிரி கூட்டு போறாரு. இப்ப மீனாவும் சாமி கும்பிடுறதுக்காக அம்மா கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. இதை கவனிக்கிற நரசிம்மா இருக்கார்ல, யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி இங்க இருக்க சாமியார் கிட்ட கேக்குறாரு. புதுசா பிசியா வந்திருக்காங்கன்ற மாதிரி சாமியாரும் சொல்றாரு. இப்ப பிரசிடென்ட் இந்த இடத்துல சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா சாமியை நேரா பார்க்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஈரின் வேற பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. சாமியை எப்பவுமே நேரா தான் பார்க்கணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயும் சாமி இருக்கலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவங்க விதண்டாவாதமா பேசுறாங்க. அதை கவனிக்கிற பிரசிடென்ட் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா மூட நம்பிக்கை சுத்தமா இல்லைன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ரங்கா இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு மல்லியை கூட்டு வந்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்க போறன்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற ஊர் மக்கள் ஷாக் ஆகுறாங்க. விலை மதுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்கு முதல் ஷாக்கா இருக்கும். ரெண்டாவது ஷாக்கு இங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான்ல, அதை கேட்டுதான் ரொம்ப பயப்படுறாங்க. இங்க கல்யாணம் ஆனா என்ன நடக்கும்னு தெரியும்ல, பேசாம இந்த ஊரை விட்டு போயிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் கல்யாணம் பண்ணி பண்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் மீனா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே பெரியவங்க, அவங்க முடிவெடுத்தா தடுக்கிறதுக்கு நம்ம யாரு, அவங்க பண்ணோம்னா பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாங்க. இல்லம்மா இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது, கல்யாணம் முடிஞ்சா பெண்கள் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுவாங்க, இதுக்கு முன்னாடி 5-6 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றோம்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆனா ஊர் மக்கள் சொல்றதா அவன் காதுலயே வாங்க மாட்டான். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே தீர்வேன், அந்த அம்மன் தான் சாட்சி அப்படின்ற மாதிரி இவங்களோட கழுத்துல தாலியெல்லாம் கட்டிடுறான். இதுதான் என்னோட வீடு எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே கூட்டு வந்துட்டு இருக்கான். எங்க நான் தைரியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனா இப்ப எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா பக்கத்துல அவர் காணாம போயிருக்காரு. எங்க போனாருன்னு பார்த்தா அவர் டயர்ட்ல படுத்து தூங்கி இருக்காரு. செம்ம போதையில இருந்திருப்பாரு, அதனால தான் வந்தோன்னு படுத்திருக்காரு. பெட்ல இடம் இல்ல, அதனால கீழே பாய் விரிச்சு படுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப கீழே பாய் விரிச்சு படுத்துட்டு இருக்காங்க.
திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமா விக்குது. சரி தண்ணி குடிக்கலாம் தண்ணி எடுக்கிறாங்க. பார்த்தா துளி கூட தண்ணி இல்லைன்றது தெரிய வருது. பக்கத்துல போய் தண்ணி வாங்கி குடிக்கலான்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டுறாங்க. ஆனா இவங்க விலை மாதுல உனக்கு எதுக்கு நாங்க தண்ணி தரணும், முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி எல்லாருமே விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வீடா இவங்க தட்டும் போது கரெக்டா மீனாவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. மீனாவோட அம்மா இருக்காங்கல்ல, உள்ள மாமா முதல்லன்ற மாதிரி உள்ளலாம் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் எடுத்து தராங்க. கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்காரு, நல்லபடியா வாழுன்ற மாதிரி அம்மாவும் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தான் மனசு விட்டு பேசுறாங்க. அதனால அவங்களுக்குமே ரொம்ப இவங்களை பிடிச்சிருது. இப்ப போலான்னு நினைக்கிறவங்க தயங்கின மாதிரி நிக்கிறாங்க. மாத்துறதுக்கு சாரி கூட என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட பழைய சாரி இருந்தா தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மீனாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு சாரியை கொண்டு வந்துடுறாங்க. நான் மீனாக்காக தான் வாங்கினேன், இவெல்லாம் கண்டிப்பா கட்டவே மாட்டா, இந்தமா நீ வச்சுக்கோன்ற மாதிரி சாரி எல்லாம் தராங்க. அவங்களுமே சந்தோஷமா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. காலையில அந்த ரங்காக்கு முன்னாடி கண் முழிச்சிடுறாங்க. குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்பதான் ரங்கா போதெல்லாம் தெரிஞ்சு வெளியே வராரு. அப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, உன் ஒய்ஃப் நல்லபடியா தான் இருக்காளான்ற மாதிரி கேக்குறாங்க. எது ஒய்ஃபான்ற மாதிரி அவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கல்யாணம் பண்ணதே அவருக்கு ஞாபகம் இல்ல போல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருக்கோன்றது இவருக்கு ஞாபகம் வருது. இப்ப வேகமா ஒய்ஃபை பார்க்கிறதுக்காக வராரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பிடலாம், நான் போதையில இந்த ஊர்ல வச்சே கல்யாணம் பண்ணிட்டேன், என்னால உன்னோட உயிர் போயிடக்கூடாது, வா இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல, நம்ம இங்கேயே இருக்கலான்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. இல்ல மல்லி இந்த ஊரை விட்டு கிளம்பிடலான்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இப்பதான் இவனுக்கு போதை தெரிஞ்சிருக்கு போலன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப மல்லி ஒரு இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு மல்லி நிக்கிறான்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. மல்லிக்கு இப்ப ரத்தம் வாந்தி வருது. அந்த ரத்தம்லாம் இவர் மேல தெரிச்சிட்டு இருக்கு. இப்ப கீழே விழுந்து மல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வேகமா மீனா வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, சாபம் யாரையும் விட்டதில்ல, இந்த பொண்ணையும் தண்டிச்சிருச்சு, இந்த பொண்ணு பொழைக்க மாட்டான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணாதானே பொழைக்கிறாளா இல்லையான்னு தெரியும், முதல்ல வந்து ஒரு கை பிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஊர் மக்கள் இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிக்கிறாங்க. இல்லம்மா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரங்காவும் வரமாட்டாரு. கிட்டு நீயாவது வந்து புடின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல யாருமே வராம ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இந்த பொண்ணு சாபத்தினால இறந்து போல, உங்களால் தான் இறந்து போனான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகை செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு சாமியார் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அந்த புது பொண்ணு மீனா வந்ததுல இருந்து எல்லாருமே கல்யாணம் பண்ணலாமான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு தான் பேசி குழப்பிட்டு இருக்கா போல, ஐயா இந்த விஷயத்துல நீங்க தான் முடிவெடுக்கணும், இல்லைன்னா பழையபடி சாவு நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த மல்லி இறந்து போனதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. விஷம் குடிச்ச மாதிரி தான் அவ வாந்தி எடுத்திருப்பா. இதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை கேஸா ஃபைல் பண்ணோம் சார், விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எப்படிமா கேஸா ஃபைல் பண்ண முடியும், ஃபேமிலில இருந்து யாராவது கொடுத்தாங்களா, கொடுக்கல, உன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களால எதுவுமே பேச முடியல. இப்ப கிட்டு இவங்களுக்காக டீ எல்லாம் தந்துட்டு இருக்காரு. கிட்டு மத்தவங்க மாதிரி நீ இல்லன்னு நினைச்சேன், ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் இருக்க, எதுக்காக குடிக்க கூட வரலன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. ஹெட் கான்ஸ்டபிள் இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. கிட்டு பிடிக்காம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா, ஏன்னா இதனால முதல்ல இறந்து போனதே கிட்டுவோட அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர்வசின்னு ஒருத்தங்க இறந்து போனாங்கல்ல, அவங்க தான் கிட்டுவோட அக்காவா இருப்பாங்க. ஊர்வசி ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணி வைக்கலன்றதுக்காக தான் விஷம் குடிச்சிட்டா போலன்ற மாதிரி எல்லாருமே நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறமும் மணப்பெண்கள் தொடர்ச்சியா இறந்து போனாங்க. இதனால எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணா பிரச்சனை வராதா, கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தா ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிதாம ஒருத்தங்க ட்ரை பண்ணலான்றதுக்காக கல்யாணம் முடிச்சு குழந்தை பெத்துக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த பொண்ணு வரும்போது நல்லா தான் இருந்தா, அந்த பொண்ணுக்கு குழந்தைய நல்லபடியா தான் பிறந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிட்டா. அதனால இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருமே வெளியூருக்கே போயிட்டாங்க. நிறைய பேர் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் சொல்றாரு. மீனாவும் அம்மாவும் வீட்டுல இருக்கும் போது பிரசிடென்ட் பேசுறதுக்காக வந்திருக்காரு. கோயில்ல பார்த்தோன்னே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா, என் பையன் தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு அம்மா கிட்டயும் கேக்குறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான், ஆனா இந்த ஊரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு அம்மா தயங்குறாங்க. ஆனா பொண்ணு எனக்கு ஓகேன்னு சட்டுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வெளியூர்லலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இதே ஊர்ல தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது உங்களுக்கு ஓகேவான்னு யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பையன் கிட்டே இந்த விஷயத்த சொல்றாரு.
எது கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுவும் இந்த ஊர்ல பண்ணிக்கணுமான்ற மாதிரி ஷாக் ஆகுறது. நான் முடிவு எடுத்துட்டேன், நீ இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணதான் செய்யணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி தைரியமா இந்த முடிவை எடுக்கணும்னு நினைச்சாருன்னு தெரியல. இப்படி இவர் பேசிட்டு இருக்கிறத ரொம்ப முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதுவும் பேசாம இவங்களோட ரூமுக்கு நடந்து போயிடுறாங்க. ரூம்ல டெக்கு மாதிரி ஏதோ போட்டு இவங்க ஒரு வீடியோவை பாக்குறாங்க. என்ன வீடியோவை பாக்குறாங்கன்றது இப்போதைக்கு தெளிவா தெரியல. இப்ப மீனாவோட அம்மா செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்த, எந்த தைரியத்துல இந்த முடிவை எடுத்த, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் அப்பாவும் வேற வேற கேஸ்ட், பெரிய பிரச்சனை வர மாதிரி இருந்தது, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, உங்களோட ரத்தம் அப்படிதானமா இருக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன், நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. அம்மாவும் கடவுள் கிட்ட எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ஊர்ல இருக்கவங்க இந்த தகவலை கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கிட்டு தான் ஃபீல் பண்றாரு. மேடம், உங்களுக்கு தேவாவை அவ்வளவுலாம் பிடிக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த ஊர்ல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏத்துருக்கீங்க அப்படிதானு கேக்குறாரு. ஆமா கிட்டு, அதுக்காக தான் ஏத்துக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இல்ல நீயும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன ஹெல்ப் கேக்குறாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நைட்டு நேரம் அம்மாக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதாவது மல்லின்ற பொண்ணு ரத்தம் வந்து எடுத்து இறந்து போனா பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண்முடிக்கிறாங்க. நீ முதல்ல வெளியே வான்ற மாதிரி வாசலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் பொண்ணுக்கு சுத்தி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு போன் இருக்கும். வெளியூர்ல யாருக்காவது கால் பண்ணி பேசணும்னா இந்த போன் மூலியமா பேசிக்கலாம். இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த ஊரை சேர்ந்த ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் விடோவா இருப்பாங்க. இவங்க லெட்டர் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஊர்ல எல்லாருமே சொன்னது மூலியமா கேள்விப்பட்டமா, சந்தோஷம் தான், இருந்தாலும் இந்த ஊர்ல பண்றது எனக்கு பயமா இருக்குமா, நீ யோசிச்சு முடிவெடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன் ஆன்ட்டி, கண்டிப்பா நீங்க வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வரன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நிச்சயதார்த்த நாள் வந்துருது போல. என்ன யாருமே வரலன்ற மாதிரி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டைம் ஆகும்போது எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. பரவாயில்லப்பா, எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. சில ரிச்சுவல்லாம் பண்ணணும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த அம்மா பண்ணக்கூடாது போல. ஏன்னா அம்மா இப்ப விதவையா இருக்காங்கல்ல. பொண்ணு பரவாயில்ல வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லம்மா, அது நான் பண்றது கரெக்டா இருக்காது, இவங்க எல்லாம் பண்ணட்டோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப அடுத்ததா வேற ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அங்க இருக்கிற சாமிக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊத்தணும்னு சாமியார் சொல்றாரு. இவங்களுமே நிறைய குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க. நிறைய குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனாங்கல்ல, இதுலயே இவங்க செம்மையா டயர்ட் ஆயிடுறாங்க. அப்ப நரசிம்மாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த குடத்தை நீ வீட்டுக்கு கொண்டு போனோம், இந்த தண்ணியை தான் குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்து வீடு 2 கிலோமீட்டர், நான் எப்படி தூக்கிட்டு போக முடியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, பெரியவங்க சொன்னா கேளுமான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் தூக்கிட்டு போறன்ற மாதிரி தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கால்ல ஒரு முள்ளு குத்திருது. இவங்க கால்ல ரத்தம்லாம் வருது. இதை கவனிச்சிட்டு இருக்க கிட்டு இருக்காருல, நான் வேணா தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல கிட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களே தூக்கிட்டு கிளம்புறாங்க. மீனா அந்த தண்ணியை வச்சு குளிச்சிடுறாங்க போல. இப்ப மாப்பிளைக்காக வெயிட் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ரம்பாக்கு வருது. முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, குடும்ப நகையை இவங்க கிட்ட தரதுக்காக வராரு. நீ இந்த ட்ரெஸ் தான்மா போடணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ரம்பா இருக்காங்கல்ல, இவளுக்கு எதுக்காக இதை தரீங்க, இதெல்லாம் தரக்கூடாது, இது எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எடுக்கிறது தான் முடிவுன்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்றாரு. நீ போய் மாத்திட்டு வாமான்னு சொல்றாரு. இவங்களுமே மாத்துறதுக்காக பக்கத்துல இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப மாப்பிளையே இந்த இடத்துக்கு வந்து வெயிட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு வேலை பண்ணணும்னு கிட்டு கிட்ட சொன்னாங்கல்ல, இந்த நாள் ஒரு லெட்டர் காலையில வரும், அது வந்தோடனே என்கிட்ட கொண்டு வந்து தானு சொல்லியிருப்பாங்க. இவருமே அந்த லெட்டரை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்கெல்லாம் கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்க மீனா கதவையே திறக்க மாட்டாங்க. இப்ப கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிட்டு கதவையே திறக்க மாட்டா, என்னன்னு பாருன்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி கதவை தட்டுறாரு. இவங்க கிட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க போல. இப்ப சட்டுன்னு கதவை திறந்துடுறாங்க. இந்தாங்க மேடம் லெட்டர்ன்ற மாதிரி தராரு. இவங்களுமே அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப கல்யாணம் பண்றதுக்காக மன மேடை கிட்ட வந்துடுறாங்க. இப்ப மாப்பிள்ளையான தேவா இருக்காருல, இவங்க கழுத்துல தாலியை கட்டுறதுக்காக வராரு. அப்பன்னு பத்தி இவங்க ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கிட்டு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிட்டுக்கு கண் மூலியமா இவங்க ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிட்ட கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஒரு வைத்தியரை பாக்குறதுக்காக வேகமா ஓடுறாரு. வைத்தியரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷத்துக்கு ஒவ்வொரு மருந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷத்தோட பேரை சொல்றாரு. அதுக்கான மருந்து தாங்கன்னு கேக்குறாரு. இந்த வைத்தியரும் புரிஞ்சுக்கிறாரு. இதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி மருந்தை தந்துடுறாரு. இது எடுத்துட்டு வேகமா கிட்டுவும் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம் இதை குடிங்கன்ற மாதிரிலாம் இவங்களை குடிக்க வைக்கிறாரு. அதை குடிச்சோன்னா இவங்க ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுறாங்க. இப்ப இவங்களை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருமே இவங்களை நல்லபடியா காப்பாத்திடுறாரு. பொண்ணு தப்புஸ்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா நிம்மதி ஆகுறாங்க. பொண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு யாரு காரணம் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இப்ப நமக்கு நரசிம்மாவை காட்டுறாங்க. நரசிம்மா டிரைவர் இருக்கார்ல, அந்த பொண்ணுக்கு சாவு வரல, சாவிட்டு அந்த பொண்ணு தப்புச்சிட்டா, கடவுளோட சாபெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஊருக்குள்ள இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க போலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற நரசிம்மாக்கு இந்த இடத்துல கோவம் வருது. இப்ப ஊர் மக்களும் அந்த பொண்ணை பத்தி பெருமையா பேசுறாங்க. தைரியமா கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்தா தப்பிச்சு வந்துட்டாலேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அதுக்கு முன்னாடியே இவங்க ரத்த வாந்திலாம் எடுத்திருப்பாங்க. இப்ப ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. மல்லி கேஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு கொலை முயற்சி நடந்திருக்கு, இப்பயாவது கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மல்லி ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பாடியை டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவருமே டெஸ்ட் பண்ணிருப்பாரு. உள்ள ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை சீக்கிரமா விசாரிச்சு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான லெட்டருக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. கிட்டு மூலியமா அந்த லெட்டர் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரியான விஷத்துக்கு மருந்தை வாங்கணும்ன்றதுக்காக தான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. அவர் சரியான நேரத்துல மருந்தை வாங்கி இவங்களை காப்பாத்திருப்பாரு. சாபத்தினாலலாம் மல்லி சாவுல, விஷம் கலந்ததுனால தான் இறந்து போயிருக்கா. அந்த விஷத்தை யாரு கலந்தாங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பின்னென்ன, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது, நம்ம போக போறோம்னு அம்மா சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டா இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது யாருன்னு தெரியாமையே போயிடும்மா. இந்த ஊர்ல இருக்க மத்த பொண்ணுங்களை காப்பாத்தணும்னா நான் இந்த விஷயத்த பண்ணணும், ப்ளீஸ்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம உடம்புக்குள்ள விஷம் தான் போயிருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா விஷம் எப்படி போச்சு அதுதான் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சடங்கை பத்தியா இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரம்பா இருக்கா பாத்தீங்களா, ஏதோ ஒரு தீர்த்தம் மாதிரி இவங்களுக்கு தந்திருப்பா. அதை இவங்க குடிச்சிருப்பாங்க. ஒருவேளை ரம்பா இதை பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. ஆமா, கண்டிப்பா ரம்பா தான் இதை பண்ணிருக்கா. ரம்பாக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நைட்டு நேரம் அவ வீட்டுக்குள்ள போனா என்னன்ற மாதிரி கேக்குறது இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் அவங்களோட வீட்டுக்குள்ள சைலண்டா இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா ரூம்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவ ஒரு கேசட்டை திரும்ப திரும்ப போட்டு பாக்குறா போல. அந்த கேசட்டை இவங்க பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா அந்த ரம்பா கல்யாண கெட்டப்ல உட்காந்துட்டு இருக்கா. ரம்பாக்கு அப்ப கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ரம்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. இவங்களுக்கு சில டவுட் இருக்குல்ல, அதை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. நீ தீர்த்தம் தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாந்தி வந்தது, தீர்த்தத்துல என்ன கலந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்ததே உன்னோட அம்மா தான், உன் அம்மா கிட்ட போய் கேளுன்ற மாதிரி ரம்பா சொல்றா. இப்ப அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வெளியே வரும்போது பிரசிடென்ட்டுமே இந்த விஷயத்த பாத்துடுறாரு. நீ எதுக்குமா இங்க வந்தன்ற மாதிரி பார்வையிலேயே கேக்குறாரு. இவங்க பதில் சொல்ல முடியாம சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. நீ தான் அந்த தீர்த்தத்தை தந்தியான்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. அம்மாவும் ஆமா நான் தான் அவகிட்ட தந்தன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் நடந்துகிட்டாங்கல்ல, அதனால பிரசிடென்ட் கோவமாயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்க கல்யாணம் தண்ணிக்கு ஒரு நகை தந்தீங்கல்ல, இந்தாங்க உங்க நகைன்ற மாதிரி இவங்களும் திரும்பி தந்துடுறாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், ரம்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் அந்த கேசட்ல இருந்தது என்ன சார், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரம்பாக்கு கல்யாண வயசு வரும்போது ஒருத்தரை பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அவர் பேரு விஷ்ணு அப்படின்றது. அவர் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. அதனால அந்த இடத்துல வச்சு விஷ்ணுவை அடிச்சு இந்த ஊரை விட்டே அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பொண்ணு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மாறி இருப்பாங்க. இவர் மனசு கேட்காம அந்த விஷ்ணுவை தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இப்போ வரைக்கும் அந்த விஷ்ணுவை கண்டுபிடிக்க முடியல, இன்னமும் தேடி தான் இருக்கான்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. என் பொண்ணு விஷத்தை கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, கண்டிப்பா என்னோட பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இவங்களும் எப்பவுமே போல டியூட்டிக்கு வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. உனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சுமா, நீ அடுத்த மாசமே போக போறேன்னு சொல்றாரு. சார் நான் இந்த மாசம் தானே சேரவே செஞ்சேன், அதுக்குள்ள எப்படி டிரான்ஸ்பர் வரும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் மேல் இடத்துல நீ பேசிக்கோமான்ற மாதிரி சொல்றாரு. எது மீனா போக போறாங்களான்ற மாதிரி இந்த சைடு கிட்டு ஃபீல் பண்றாரு. இவங்க மேல இடத்த ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்கு சார் இந்த டிரான்ஸ்பர் எனக்கு தந்தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, என்ன வேலையை பார்க்க விடு போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கடைசி வரைக்கும் காரணத்தையே சொல்ல மாட்டாரு. இவங்களுமே ஒன்னும் புரியாம சோகமா வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அங்கிள் ஒருத்தரை பாக்குறாங்க. அங்கிள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான்மா, நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்குறேன், நீ வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அங்கிள் போய் அவர்கிட்ட பேசுற விதத்துல பேசுறாரு. காரணம் என்னன்றது தெரிஞ்சிருது போல. அதை பத்தி சொல்றதுக்காக இவங்க கிட்ட வந்துடுறாரு. அந்த ஊர்ல நரசிம்மான்னு யாரோ இருக்காங்க போலமா, அவங்களுக்கு தான் உன்னை பிடிக்கல போல, அவங்க தான் இதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நரசிம்மாவா? நரசிம்மாவை நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக நம்ம விஷயத்துல விளையாண்டாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
இத பத்திலாம் கிட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நரசிம்மா இந்த ஊர்ல எப்படி வளர்ந்தான்ற கதையை கிட்டுவும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நரசிம்மா சாதாரண ஆளா இருந்திருப்பாரு. இந்த ஊரே வேணா நிறைய பேர் பயந்து போனாங்கல்ல, அப்ப எல்லாரோட வீட்டையும் கம்மி விலைக்கு வாங்கியிருப்பாரு. அது மூலியமா தான் கொஞ்சம் செல்வ செழிப்பா மாறி இருப்பாரு. கிட்டு இந்த மாதிரி சொல்றதை கேட்டு உங்களுக்கு ஒரு டவுட் ஹெவியா வருது. அது என்னன்னா, நிறைய பேர் இந்த ஊரை விட்டு எதுக்கு போகணும்னு நினைச்சாங்க, நிறைய பெண்கள் இறந்து போறதுனால தான் போகணும்னு நினைச்சாங்க. அப்படி போறதுக்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதே இவரா இருந்தா, அதாவது விஷம் கொடுத்து சாவடிச்சவரே இவரா இருந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி யோசிக்க தோணுது, ஒருவேளை இவரா இருக்குமான்ற மாதிரி கிட்டுவும் கேக்குறாரு. இன்னும் அந்த கெமிக்கலை பத்தி டீடைலா டாக்டர் கிட்ட பேசி பாக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த கெமிக்கல் கண்டிப்பா கிராமத்துல வச்சு ரெடி பண்ற கெமிக்கல்லாம் இல்லம்மா, அந்த கெமிக்கலை ஒரு கம்பெனில தான் ரெடி பண்ண முடியும். சோ சிட்டி சைட்ல இருந்து தான் அந்த கெமிக்கலை கொண்டு வந்திருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. மத்த கல்யாணம் கூட நாளை பிக்ஸ் பண்ணி தான் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா அந்த மல்லியோட கல்யாணம் மட்டும் கோயில்ல வச்சு திடீர்னு நடந்திருக்கும். சோ அவர் ஏதாவது விஷம் வாங்கணும்னா அன்னைக்கு நைட்டு சிட்டிக்கு போய் தான் வாங்கிட்டு வந்திருக்க முடியும். அன்னைக்கு நைட் அவர் சிட்டி சைடு போயிருக்காரான்றதை தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது நீ பேசி பார்த்து தெரிஞ்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி மேடம், இந்த விஷயத்த பண்றன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நரசிம்மா இப்ப ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. கிட்டு இருக்காருல, வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காரு. ஐயா, போற வழியில என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. சரி ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வண்டியில ஏறிடுறாரு. பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி நரசிம்மா ஐயாவை தான் பிரசிடென்ட் ஆக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவரும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. இந்த நாள் சரோஜாக்கா உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க வீட்டுல இல்லையாமேன்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது அந்த மல்லி கல்யாணம் பண்ண நாளை மென்ஷன் பண்ணி தான் கேக்குறாரு. அதுக்கு இந்த நரசிம்மா எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு. ஆனா டிரைவர் இருக்கான்ல, அந்த நாள் தான் ஐயா வெளியூருக்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்றான். இது வெளியூருக்கு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இதை கேட்டு இவர் ஷாக் ஆயிடுறாரு. அப்ப கூட நரசிம்மா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. நீ இறங்குற இடம் வந்துருச்சு, இறங்குன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றாரு. இப்ப கிட்டுவும் வண்டியை விட்டு இறங்கிடுறாரு. நேரா மீனாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மீனா மேடம், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான், அவர் அன்னைக்கு நைட்டு சிட்டி சைடுக்கு போயிருக்காரு, அவரு கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த நரசிம்மாவை பொறுத்த வரைக்கும் மில்லு மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் அந்த இடத்துல போய் செக் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி கிட்டு ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு பவுடர் மாதிரி ஏதோ கிடைக்குது. இதுதான் அந்த விஷம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சார், நரசிம்மா தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இந்த பவுடரை வச்சு நீங்க சொல்றதை நான் நம்பணுமா? இதை வச்சுலாம் அவர் மேல கேஸ் போட முடியாது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. சரி சார், வேற ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு கேஸ் போட முடியுமா பாருங்கன்ற மாதிரி இவங்களும் வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அங்க வேற ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ரங்காவை இவர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உன் இடத்த ஒழுங்கு மரியாதையா எனக்கு எழுதி வைக்கிற, எழுதி வைடான்ற மாதிரி மிரட்டுறாரு. அவன் மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி இங்கேயே கிடக்கட்டோன்ற மாதிரி இவரும் விட்டுட்டு ஆளுங்க கூட கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் போய் இவங்க ரங்காவை காப்பாத்தி இருப்பாங்க. எங்களுக்காக நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசி வச்சிருப்பாங்க. இதை வச்சு அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்களுமே அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவரும் அமைதியா ஜீப்ல ஏறி உட்காந்துடுறாரு. இப்ப ஸ்டேஷன் வரைக்கும் ஜீப்ல வந்துடுறாரு. இப்ப ரங்கா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலான்ற மாதிரி ரங்கா வர வச்சிடுறாங்க. ஆனா ரங்கா இருக்கான்ல, இந்த நரசிம்மாவை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஐயா எதுவுமே பண்ணல, எனக்கு கீழே விழுந்துதான் அடிபட்டது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றான். நரசிம்மாவை பார்த்து பயந்துதான் இப்படி சொல்றான்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப இவங்க கிட்ட ஆதாரம் இல்லல்ல, இவரோட விலங்க கழட்டி விடலான்ற மாதிரி கழட்டி விடுறாங்க. நீங்க இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா விஷத்தை கலந்து தரது நீங்க தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமே உங்களை பிடிப்பன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, அந்த பவுடரை பார்த்துதான் நீ விஷம் நினைச்சிட்டியா? ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி அந்த பவுடர் பாக்கெட்டை எடுக்கிறாரு. இப்ப தண்ணில அந்த பவுடரை கலக்கிறாரு. லாயர் சார் குடிங்கன்ற மாதிரி அவர்கிட்ட நீட்டுறாரு. அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. லாயர் சார் நம்பி குடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. லாயருமே நம்பி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சோன்னு அவருக்கு கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கு. வேகமா வெளியே போய் வாந்தி எடுக்கிறாரு. ரத்த வாந்தி எடுக்கல, நார்மல் வாந்தி தான் எடுக்கிறாரு. இப்பதான் நரசிம்மா விஷயத்த சொல்றாரு. இவரோட மில்லுல பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும், அதை சாகடிக்கிறதுக்காக தான் இவர் சிட்டில இருந்து இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ள இந்த மருந்தை வச்சு மனுஷனை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கோவமா இந்த இடத்தை விட்டு இவரும் கிளம்புறாரு. இப்ப இவங்க வீட்டுக்கு வரும்போது திங்ஸ் எல்லாம் ஆளுங்க வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் வந்து ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நரசிம்மா இருக்காருல, இந்த வீட்டோட ஓனரை கூட கூட்டு வந்திருக்காரு. இவன் வீட்டை எனக்கு எழுதி வச்சிட்டான், இதுக்கப்புறம் இது என்னோட வீடு, என்னையே நீ ஜீப்ல ஏத்தி கூட்டு போயிட்டல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ இருக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரிலாம் வார்னிங்க கொடுத்துட்டு போறாரு. இப்ப இருக்கிறதுக்கு வீடு இல்லல்ல, வேணா என் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துக்கோங்கன்ற மாதிரி கிட்டு சொல்றாரு.
சரி இருந்துக்கலான்ற மாதிரி இவங்களுமே முடிவு எடுக்கிறாங்க. நரசிம்மா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறதா இவங்க உறுதியா நம்பி இருப்பாங்க. இப்ப நரசிம்மாவும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யார் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க திரும்பி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா மாமா கிட்ட இவங்க விஷ்ணுவை தேடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரம்பாவோட லவ்வரா ஒருத்தர் இருந்தார்ல, அவரை தேடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவருமே அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. மாமா கையோட நீங்க வீட்டுக்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிடுறாங்க. இவங்க பேசின காலை பத்தி இவர் நோட் பண்ணி வைக்கிறாரு. இதை ஈரனும் கவனிக்கிறாங்க. எல்லா காலையும் நீங்க நோட் பண்ணி வைப்பீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா அது என்னோட வேலைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த கால் லிஸ்ட்டை நான் பார்க்கணுன்ற மாதிரி இவங்களுமே வாங்கி பாக்குறாங்க. அதே மாதிரி இப்ப சாமியாரை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. மொத பத்திரிக்கை சாமிக்கு தானே வைப்பாங்க. எல்லா பத்திரிக்கையும் உங்ககிட்ட இருக்கும்ல, அந்த பத்திரிக்கை எல்லாமே வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. இப்ப எல்லா பத்திரிக்கையும் எடுத்து தராரு. எந்தெந்த தேதி கல்யாணம் நடந்திருக்குன்றத நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு கால் போயிருக்கான்னு யோசிக்கிறாங்க. அதாவது ஒரே நம்பருக்கு கால் போயிருக்கான்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா ஒரே நம்பருக்கு கால் போயிருக்கு. அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்றாங்க. கெமிக்கல் ஃபேக்டரி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியோட பேரை சொல்றாங்க. இவங்க காலை வச்சிடுறாங்க. அந்த ஃபேக்டரியில போய் நீ விசாரணை பண்ணுன்ற மாதிரி கிட்டு கிட்ட சொல்றாங்க. அங்கிள் கிட்ட விஷ்ணுவை கையோட கூட்டுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் கூட்டு வந்து விட்டுருப்பாரு. இவங்களுமே பிரசிடென்ட் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ரம்பாவும் விஷ்ணுவை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஓடி வந்து கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. என் அப்பா மேல தானே கோவம், என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கலாம்ல, எதுக்காக வரலன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப நானே உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வெளியூர்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க ஈரன் இருக்காங்கல்ல, சார் இந்த இடத்துலயே கல்யாணம் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மூலியமா யாரு குற்றவாளின்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா குற்றவாளி யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சில கெஸ் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே பிரசிடென்ட் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இவங்களுக்காக நான் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. மீனா கல்யாணத்துக்கு முன்னாடி சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த எல்லா ரிச்சுவலையும் இப்ப ரம்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதை சுத்தி இருக்க எல்லாருமே கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. யார் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. எல்லார் மேலயும் சந்தேகம் வருது. மீனா எந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு கால் பண்ணாங்களோ அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு வந்துடுறாரு. இங்க இருந்து தான் யாரோ கெமிக்கல் அனுப்பி வைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது. அதை பத்தி இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. ஒருத்தனோட முகம் மட்டும் மாறுது. சட்டுன்னு இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் பிரசிடென்ட்டுக்கு பயமா இருக்கு. ஏமா ஒன்னும் ஆகாது இல்லன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் ஆகாதுன்ற மாதிரி இவங்களுமே நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிட்டு ஓடினவனை புடிச்சிடுறாரு. அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. யாரா நீன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவன் பதிலுக்கு கிட்டுவை போட்டு அடிச்சிடுறான். இப்போ ஒரு கல் எடுத்து கிட்டு மேலேயே தூக்கி போடுறான். இங்க இருந்து வேகமா ஓடிடுறான். ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிளும் வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, இந்தமா ஸ்வீட் சாப்பிடுன்ற மாதிரி அந்த ரம்பாக்கு ஊட்டி விடுறதுக்காக வராரு. அதுக்குள்ள மீனா இருக்காங்கல்ல, கையை பிடிச்சு தடுத்துடுறாங்க. இல்ல சார், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ எதுவுமே சாப்பிட மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் தான் அந்த கில்லரான்ற மாதிரி பிரசிடென்ட் கேக்குறாரு. இல்ல சார், மொத்தம் 3 பேர் மேல எனக்கு டவுட். அதுல ஒருத்தர் தான் இவரு. இவரை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லி ஒரு கான்ஸ்டபிள அனுப்பியிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கான்ஸ்டபிளுமே வேற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காரு. அங்க சில விசாரணை எல்லாம் பண்றாரு. அந்த விசாரணையில சில தகவல்லாம் இவருக்கு தெரிய வருது. அதை பத்தி மீனா கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இங்கே கால் பண்றாரு. கால் வருதுன்னு தெரிஞ்சன இவங்களுமே பக்கத்துல போய் பேசுறாங்க. மல்லியோட கல்யாணம் அன்னைக்கு நைட்டு ஹெட் கான்ஸ்டபிள் ஊரை விட்டு போயிருப்பாரு. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, மேடம் ஹெட் கான்ஸ்டபிளோட பொண்ணுக்கு அன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு, பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு மேடம், இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ஹெட் கான்ஸ்டபிள் இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல, ரெண்டாவது சந்தேகம் யார் மேலன்ற மாதிரி பிரசிடென்ட் கேக்குறாரு. சாமியார் மேலதான் அப்படின்ற மாதிரி சாமியாரை பாக்குறாங்க. சாமியாரும் அன்னைக்கு நைட்டு வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் ஏதாவது தராரான்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே தர மாதிரி இல்ல. இப்ப கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிட்டுவுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவன் கிட்டு மேல கல்ல போட்ட மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா கிட்டுக்கு பக்கத்துல தான் கல்ல போட்டிருப்பான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். பிரசிடென்ட்டும் அந்த 3வது ஆளு யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இருங்க சார் சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. கிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்காருல, அப்பதான் அந்த இடத்துக்குள்ள எவனோ ஒருத்தன் நுழையிறத கவனிக்கிறாரு. யார் இது நுழையிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நுழைஞ்சவன் மாடி மாதிரியான பகுதிக்கு தான் போயிருப்பான். எங்க போனான்ற மாதிரிலாம் தேடி போயிட்டு இருக்காரு. அவன் ஏதோ துணியை வச்சுதான் முகத்தை மறைச்சிருக்கான். இவருமே லாக் பண்ணி அவனை பிடிச்சிடுறாரு. கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடினான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துல ஒளியறதுக்காக வந்திருக்கான் போல. யாரா நீ, எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவர் அடிச்சிட்டு இருக்கிறத எல்லாருமே பாத்துடுறாங்க.
எல்லாருக்குமே இவன் யாருன்றது தெரிய மாட்டேங்குது. இவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா சாவுக்கும் இவன் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் கிட்டு சொல்றாரு. என்ன சொல்றேன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மீனா இருக்காங்கல்ல, இவன் காரணம்னு சொல்ல முடியாது, இவனுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது ஊர்ல யாராவது கல்யாணம் பிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் முன்னாடி யாரோ தகவலை பாஸ் பண்றாங்க. அந்த தகவலை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, லெட்டர் மூலியமா அந்த கெமிக்கலை அனுப்பி வச்சிருவான். அந்த கெமிக்கலை என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்கிறதுக்காக ஒரு தண்ணி எடுப்பாங்கல்ல, யாருக்கும் தெரியாம அந்த தண்ணியில கலக்கிடுவாங்க. குளிக்கும் போது லைட்டாவது தண்ணி வாய்க்குள்ள போகும்ல, அதுலதான் ஒருத்தர் சாவுறது. ரம்பா அந்த தண்ணியில தான் குளிக்கிறதுக்காக வந்திருப்பா. ஆனா இவங்க தடுத்திருப்பாங்க, நீ வேற தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ரம்பா கல்யாணம் முடிஞ்சிருந்தா கூட இறந்து போயிருக்க மாட்டா. அந்த தண்ணி இவங்க கிட்ட தானே இருக்கு, அந்த தண்ணியை இவன் மேல ஊத்துறன்ற மாதிரி ஊத்துறதுக்காக வராங்க. அந்த கில்லரை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற அந்த கில்லர் பயந்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு அந்த தண்ணியை தள்ளி விட்டுறாங்க. என் பையனையே கொல்ல பாக்குறியான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊர்ல விதவையா ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருப்பாங்க. மூணாவது ஆளு யாருன்னு கேட்டீங்கல்ல, இவங்க தான் அந்த மூணாவது ஆளுன்ற மாதிரி மீனா சொல்றாங்க. எதுக்காக இத்தனை அப்பாவி பெண்களை சாவடிச்சீங்கன்ற மாதிரி இந்த லேடியை பார்த்து கோவமா கேக்குறாங்க. யாரு அப்பாவி பெண்கள், இவங்கள அப்பாவி பெண்கள் அப்படின்ற மாதிரி இந்த லேடி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இந்த லேடி பேரு நம்ம விஜயான்னு வச்சுப்போம். விஜயாவை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் அன்பா பழகுவாங்க. ஒருத்தங்க வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருப்பா, இவங்க முன்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அந்த தகவல் கிடைச்சோடனே இவங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டை இழந்துட்டா எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் கலந்துக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்றதுனால தான் இவங்களை எல்லா விஷயத்துல இருந்தும் தள்ளி வச்சிடுறாங்க. இவங்களை தள்ளி வச்சா கூட பரவாயில்ல, இவங்களோட பையனையும் தள்ளி வைப்பாங்க. இல்ல விதவியோட பையன்லாம் இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு தள்ளி வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பையன் இருக்கார்ல, அம்மா உங்களை எல்லாத்துல இருந்தோ தள்ளி வைக்கிறாங்கல்ல, அப்படி தள்ளி வைக்கிறவங்கள நம்ம ஏதாவது பண்ணலாமா, நம்ம இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்க கூடாதுன்ற மாதிரி பையன் சொல்றான். இவங்களுமே அப்படி பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங் கொலையை இவங்க விஷத்தை வச்சுதான் பண்ணிருப்பாங்க. ஒரு விஷத்தை அந்த தண்ணியில கரைச்சி விட்டுருப்பாங்க. ஊர்வசி அந்த தண்ணியில குளிச்சதுனால தான் விஷம் உள்ள இறங்கி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பையன் மூலியமா இவங்களுக்கு கெமிக்கல் கிடைக்கும், அது மூலியமா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆமா, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணன்ற மாதிரி விஜயா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஊர் மக்கள்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. விஜயாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும் போது மீனா எல்லாரையும் தடுக்கிறாங்க. அவங்கள திட்டி என்ன ஆக போகுது, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், தேவையில்லாம நிறைய மூட நம்பிக்கையை வளர்த்திருக்கீங்க, இந்த விஷயத்தை இவங்க பண்ணக்கூடாது, அந்த விஷயத்தை இவங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கடவுள் எதுவுமே சொல்லல, ஆனா நீங்களா ஒரு முடிவை எடுத்து சிலரை ஒதுக்கி வச்சிடுறீங்க, அதோட தாக்கத்தினால தான் இந்த மாதிரி மாறிடுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களை ஒதுக்கி வச்சது தப்பு தான், அதுக்காக இத்தனை பேரை சாவடிப்பீங்களாமா, எல்லாரும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கில்ட்டா இருக்கு. இவங்க கொஞ்சம் விஷத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க, அந்த கெமிக்கலை மறைச்சு வச்சிருப்பாங்க. சட்டுன்னு அதை எடுத்து வாயில போட்டுடுறாங்க. இப்ப அவங்க ரத்த வாந்திலாம் எடுத்து இந்த இடத்துல சாக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சில மூட நம்பிக்கை இருக்கு. அந்த மூட நம்பிக்கை காரணமா சிலரை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அப்படி ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. சரி, சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.